24 மணி நேரம் தாண்டினா உடனடியாக போய் இப்போ பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் ஃபுல் பிளட் கவுண்ட் செய்தா அது இந்த பிள்ளைகளை வந்து தண்ணிக்குள்ள கொண்டே விளையாட விடுறது நீ அந்த அப்படியான இதுகளை வைக்கக்கூடாது. இதை கதைக்க போனால் திருப்பியும் சுகாதாரத்துறை குற்றஞ்சாட்டாக இருக்கும் என்னென்றால் அதுக்குறது மட்டும் காணாது. எங்களுக்கு வேலை எங்கட கையில அப்பாயின்மென்ட் வந்து ஜால் கனவு பாலண்ட சொந்தக்காரர் கொடுத்தது அதெல்லாம் சொல்லணும். எனக்கு அனர்த்த நேரங்கள்ல இது வந்து வளமையா கூட வர விராசம். அது ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்கு சரி பாருங்க. எவ்வளவு பேர் இந்த கிரவுண்ட் நிக்க வேண்டிய இடத்துல இந்த பேர் மரணமாயிருக்கு. உங்களோட வைத்தியர் ரீதியில இதுக்கு என்ன சொல்யூஷன்? அது அப்போ இதை கதைக்க போனா திருப்பியும் சுகாதாரத்துறை குற்றஞ்சாட்டாக இருக்கும் என்னென்றால் லெப்டோஸ்பைரோசிஸ்ன்றது வந்து ஒன்றும் புதுசாக இன்றைக்கு நேற்றுக்கு வந்து கோவிட் காலங்காலமாக அதுக்கு டொக்சிசைக்ளின் கொடுத்தவொண்டு இருக்கிற வருத்தம் தான். அனர்த்த நேரங்களில் இது வந்து வளமையாக கூட வர விராசம். அது வந்து அனர்த்தங்கள் அதை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ன்றதை பிடிக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஆடிக்கும் தெரிஞ்சிருக்கணும், நேஷனல் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் டைரக்டருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குரிய ப்ரிப்பேர்ட்னஸ் ஒன்றுமே இல்லாமல் திடீரென்று எலிக்காய்ச்சல் வருதுன்றது வடக்குமான சுகாதாரத்துறை கேள்விக்குட்படுத்துது. நான் அதை பற்றி கதைக்க விரும்புகிறேன்டா நெடுக அவைய குறை சொல்கிறத விட அவர் இருக்கிற என்ன பிரச்சனை ஆராய்ஞ்சு செய்வோம். ஆனால் எலிக்காய்ச்சலை பற்றி பயப்பட தேவையில்லை. அது வந்து என்ன மாதிரி வாரன்னு சொன்னால் எலிண்ட ஜூர் இருக்குது தானே இப்போ அதில் ஒரு பாக்டீரியா இருக்கும் லெப்டோஸ்பைரோஸ். அந்த பாக்டீரியா வந்து பச்சை தண்ணீருக்குள்ள போய் கிளக்கைக்குள்ள நாங்கள் கையால் அலைவோம், முகங்கழுவோம் எல்லாம் செய்வோம் தானே. அப்போ இந்த மியூக்கஸ் அதாவது வந்து இந்த வாயின் உள்பகுதிகள் இருக்குது தானே, மற்றது எங்களுடைய அந்த அதாவது மற்ற அந்த மியூக்கஸ் வாய் கண்ணு இதுகள் அதுக்கு இல்லாத அந்த பாக்டீரியா உள்ளுக்குள்ளே போகும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வடிவா சோப் போட்டு கழுவி க்ளீனாக இருக்கணும். மற்ற குழந்தை பிள்ளைகளை வந்து தண்ணிக்குள்ள கொண்டே விளையாட விடுறது நீ அந்த அப்படியான இதுகளை வைக்கக்கூடாது. அது தவிரவும் காய்ச்சல் வந்தால் இது முதல் 24 மணி நேரம் தாண்டின உடனே அது வரைக்கும் பெனடோல் 6 மணி நேரத்துக்கு கொடுக்கலாம். சிறு பிள்ளைகளுக்கு வயசின் அடிப்படையில் மற்றாக்களுக்கு வந்து வயசு போனாக்களுக்கு வந்து 2 டேப்லெட் 6 மணி நேரத்துக்கு கொடுத்துட்டு உடனடியாகவே நீங்கள் 24 மணி நேரம் தாண்டினா உடனடியாக போய் இப்போ பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் ஃபுல் பிளட் கவுண்ட் செய்தால் அதில் பிளேட்லெட் கவுண்ட் குறைவாக இருக்கும், WBC கவுண்ட் குறைவாக இருக்கும், டெங்கு மாதிரி தான் இருக்கும். பட் இது பெரிய ஒரு அவுட் பிரேக் இல்லை. ஒரு 10 பேர் செத்துருக்கணும், 5 பேர் அட்மிட் பண்ணியிருக்க. இப்போ இவர்கள் சுகாதாரத்துறையில் நாங்கள் ஏதாவது குறையில கட்டுப்படுத்த மாட்டோம்னே லெப்டோஸ்பைரோசிஸ் வருது என்று ஒரு டொப்பிக்கை எடுத்திருக்கணுமே ஒழிய அந்த டொபிக் முடிய நாங்கள் சுகாதாரத்துறை பற்றி பார்ப்போம். என்ன ரைட் ஓகே வேறு என்ன அது மட்டும் பயப்படுறதுக்குரிய ஒன்றும் இல்லை. இவ்வளோ காலமே இப்போ போன வருஷம் எத்தனை லெப்டோஸ்பைரோசிஸால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அதை விட இது ஒரு சாதாரணமான எம்பியா எந்த வேலை இல்லை. ஓ இல்லை இல்லை நான் பாராளுமன்றத்தில் கதைப்பேன். நீ என்பிபிகள் போட்டு அதான் பிரச்சனை. இல்லாட்டி நான் என்னோட 2வது ஆள் போயிருக்கும். அதான் நான் போயிட்டேனோ எனக்கு அது காரணம். நான் போட்டேனோ எனக்கு அது காரணம். நான் உங்களை சாமரி உங்களுக்காண்டி கதைப்பேன். அது நான் ஒரு டவுட்டும் இல்லை உங்களுக்கு. எங்களுக்கு வேலை எங்கட கையில அப்பாயின்மென்ட் வந்து என்ன சொல்றேன்டா இந்த விஷயத்தை பாராளுமன்றத்துல கதைச்சு அது முக்கியமான பிரச்சனையா கொண்டு வருவோம். அது தவிரவும் பாராளுமன்றத்துல லிமிட் பண்ணி தான் இல்ல அது எல்லாத்தையும் சொல்லணும். நீங்க அந்த டீடைல் என்ன தரணும். போன வருஷம் இத்தனை வேகன்சி கொடுத்தது, இந்த ஜால் கனவு பாலண்ட சொந்தக்காரர் கொடுத்தது அதெல்லாம் சொல்லணும் எனக்கு. அப்ப சொன்னாதான் நீங்க கதைக்கலாம். நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் தராம ராசா நான் ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து திடீரென்று அரசியல் செய்யலாம். ஸோ நீங்கள் எனக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க என்னென்ன பிரச்சனை சொல்லி. இப்போ இருக்கிறாங்க ஃபுல் டீட்டெயிலையும் எடுக்கணும். எவ்வளோ 3000 பேர் 5000 பேர் இருக்கும் இருக்கணும். அடுத்த டிசிசி மீட்டிங்ல வந்து எனக்கு எங்கே அவரோட இடத்துல வேலை கொடுக்க போயினோம்டா அதில் நான் வந்து 100% பொறுப்பு கூறலாம் இருப்பேன். அதாவது எனக்கு தெரியாமல் விரும்பின மாமா சித்த பார்க்கலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறாங்க. சரிதானே? நாங்கள் இவ்வளவு எக்ஸாம் பாஸ் பண்ணி அந்த ஒரு எக்ஸாம்ல வேணுமெண்டா தட்டி விட்டுருவோம். பாஸ் பண்ணவங்களுக்கு கூட வேலை இல்லை. அதெல்லாம் ஒரு கண்டுடைப்பு. உங்களுக்கு அது தெரியாது. நான் உள்ள பிஜிஎம்ல இருந்து எல்லாமே படிச்சிருக்கேன். சரிதானே? சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜை வச்சு கொண்டு திருப்பி உங்களுக்கே தெரியும் ஆர்ட்ஸ் படிச்ச ஒரு ஆளை கொண்டு போய் ஹெல்த்னா விட இல்லாது, ஹெல்த் படிச்ச ஒரு ஆளை கொண்டு ஆடு விட இல்லாது. அது ஊசியோட தான் நாடு விலங்கு பிரச்சனை. அப்ப நாங்கள் அந்த ஒன்று ஒரு நாலேஜே இல்லாமல் திருப்பி ஒரு பேசிக் நாலேஜ் உண்டு ஜென்ரல் நாலேஜ் பேப்பர் ஒன்று கொடுத்துட்டு அதில் யாரும் சித்தப்பா மாமாட்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் மார்க்ஸை கூட போட்டுட்டு அதை எடுத்து விடுறோம். நாங்கள் எல்லாம் கண்டு தான் பண்ணுறாங்க. நாங்கள் சர்க்கோர் கூட யூனிவர்சிட்டி போகிறோம் 4 வருஷம் காலேஜுக்கு எங்களோட கொஞ்சம் சர்க்கோர் குறைய தான் எடுக்கும். அப்படி எடுத்தும் அவங்களுக்கு முடிஞ்ச உடனே டீச்சர் முடிஞ்ச உடனே சொல்யூஷன் எங்களுக்கு அப்படி இல்லை. இல்லை இப்போ நீ ஒன்றும் யோசிக்காத. என்னால் முடிஞ்சது வந்து பாராளுமன்றம் உங்களோட பிரச்சனையை கதைக்கிறதுக்கும் அதை திருப்பி வரக்கூடிய புஷ் பண்ணுறதுக்கும். இனி எனக்கு சாகம் வரைக்கும் வேலை இல்லை. 100% நீங்க சொல்றது சரி.
அது சம்பந்தமா அடுத்த முறை இங்க கொடுப்பினமல்லோ வேலை கொடுப்பினமல்லோ அந்த நேரத்துல ஜாழ் மாவட்டத்துல வடக்கு மாவட்டத்துல இங்க வேலை கொடுத்தாலும் அது வந்து ஒழுங்கான நான் என்ன டாக்டரா வேலை செஞ்ச விட நான் போய் செலிங்கோ இன்சூரன்ஸ் தான் ஃபர்ஸ்டா வேலை செய்து ஒரு வீடு வீடா போய் தட்டி ஆமா கொடுத்துருக்கேன். தெரிஞ்சோடனே எம்பிபிக்கல போட்டுறீங்க நீங்க. நடந்த வீடியோ தான் எங்களுக்கு நீங்க முதல்ல அறிமுகம் ஆறீங்க. அதுக்கு அதான் வீடியோ நாங்க பாப்போம். அதுக்கு பிறகு தெரிஞ்சது நீங்க பாருங்கன்னு சசிகலா சொன்னாங்க. ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்கு சரி பாருங்க. இன்றைக்கு எவ்வளவு பேர் இந்த கிரவுண்ட் நிக்க வேண்டிய இடத்துல இந்த அண்ணா தான் அவ்வளவு கஷ்டப்பட்டது. ஆனா அவ்வளவு தம்பியில சொன்ன நான் எலெக்ஷன் நேரம் என்னோட கதை எலெக்ஷன் முடிவோட கதை சொன்னோட நம்மள அரசியலுக்கு பாவிக்கல. ஏனென்றால் நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சு போய் ஒரு கிராஜுவேட்டா போய் அரசியலுக்கு எல்லாம் பாவிக்கல. ஆனா உங்களுக்கு தெரியும் நான் போய் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸோட கதை கேட்கல நான் கயந்திர மாதிரி போட போறோம் கயந்திர யாருக்கெல்லாம் போட வேணா சொன்னா எல்லாருக்கும் போட்டு கடைசி என்ன வரணும் வாங்க உண்டு. அது பிரச்சனை இல்லை. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பழசா விடுவோம். உங்களுக்கு என்னென்ன முடிஞ்ச பாராமத்தில் கயக்க வேண்டியது அதான் உங்களோட கோரிக்கை. அதை அதுபடியே தரலாம். ரெண்டாவது நான் போடுற ப்ராஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு முன்னோருமே வரலாம். வேற என்ன செய்யலாம் வேற என்ன செய்யலாம் வேற என்ன கேட்க போறீங்க? இப்ப கடைசியா கால் பண்ணிருக்கிறேன் ஓபன் யூனிவர்சிட்டியால பட்டம் பெற்று உடனே அரசு பாடசாலைகள்ல ஆசிரியர் பதவியை கொடுக்க போறோம்னு கால் பண்ணிருக்கேன். ஓபன் யூனிவர்சிட்டியால என்ன அப்படி கால் பண்றது? மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் கால் பண்ணுங்க. இதுல வாட்ஸ்அப்ல அந்த குரூப்ல எங்களுக்கு வந்திருக்குது. அப்படி என்ன செய்யறது இல்லையம்மா அப்படி அங்க நடக்காது. அப்படிங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கட்ட எனக்கு சொல்லுங்க. சுகாதார உத்தியோகத்துக்கு தானே அன்றைக்கு மெசேஜ் போட்டீங்கன்னா 7 மணிக்கு முன்னுக்கு வர எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் உண்டு. அப்ப அங்க போவோம் 30 பேர் வந்து கிளீனிங் ஸ்டாஃப் இருக்கணும் தானே ஆட்சி மேல எல்லாம் இருக்கணும் தானே அவையெல்லாம் சைன் பண்ணிக்க முதல்ல. அப்ப சத்தியமூர்த்தி சொல்லியிருக்காரு அவைக்கு தான் வேலை உண்டு. அப்படிப்பட்ட அரசாங்கத்தை 2020ஆம் ஆண்டு பாஸ் அவுட் பண்ணிட்டேன். அப்ப எங்களை 5 இப்ப 2025 வர போகுது. அப்ப நாங்க இவ்வளவு வேலை அரசாங்க வேலையை நம்பித்தான் எங்கட சின்ன வயசுல இருந்து எங்களுடைய அம்மாவை அனுப்பினோம். அந்த அரசாங்க வேலைக்காக தானே நாங்கள் படிக்கிறோம். அத முதலே எங்களுக்கு சொல்லிருந்தா சின்ன வயசுலயே சொல்லிருந்தா நாங்க இந்த கேம்பஸுக்கு போயிருக்க மாட்டோம். அப்ப இந்த வருஷமும் நாங்க வேஸ்ட் ஆகிட்டோம். நீங்க எங்களுக்கு அப்ப அந்த நியமனத்தை எங்களுக்கு தெரியுங்க. எவ்வளவு சம்பளம் கேக்குறீங்க அப்படியே படிக்கணும். அரசாங்க வேலை அரசாங்கம் கொடுக்கல உங்களுக்கு முன்னுரிமைக்கு நான் சண்டை பிடிப்பேன். அதுக்கான தானே உங்களுக்கு இப்ப சும்மா வேலை இல்லாம வீட்டுல இருக்கல தானே இப்ப வேலை இல்லாம இருக்க உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு வேலையை தான் நான் தேடி கொண்டிருக்கேன். அதாவது கொஞ்சம் ப்ரொஜெக்டுகள் எழுதி வெளிநாட்டில் ஏதாவது ஒரு ஜப்பானோடையோ ஒரு சைனாவோடையோ கதைச்சு ஒரு கொஞ்சம் இதுகளை செய்து இங்க எக்ஸ்போர்ட் பண்ற வேலையை தான் செய்து கொண்டிருக்கேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. தனிப்பட்ட வேலை அது வந்து அரசாங்கத்துக்கு சந்தோஷம். ஆனா அதுக்கு எவ்வளவு காலம் நீடிக்கும்? அப்ப எங்களுக்கும் 2020ஆம் ஆண்டு முடிச்சிட்டு நாங்க 2025க்கு போறோம். 4 வருஷத்துக்கு விட்டுட்டோம். நீங்க நீடிக்கிறேன்டா எங்கட வயசு எங்க போகும்? நான் என்ன சொல்ல வரேன்டா உதாரணத்துக்கு கதைக்கிறேன் நான் கதைக்கிறேன் இல்லையா என்று சொன்னாங்க. ஆனா நீ யாருக்கு ஓட் போட எனக்கு இல்ல நான் என்ன சொல்றேன்னா பார்லிமெண்ட்ல கட்டாயம் கதைக்கிறேன். ஒரு எம்பியும் கதைக்க போறது இல்லை. நான் கட்டாயம் கதைக்கிறேன் சொன்னா நல்லா பயனாளங்க கதைக்கிறாங்க. ஒரு ஏஜ் லிமிட்டும் தேவையில்லை. எப்ப நீ ஃபர்ஸ்டா பாஸ் அவுட் பண்ண டேட்ல இருந்து இந்த சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணப்படுது. அதான் வழங்கியான ஒரு சட்டமாகும். அதாவது இந்தியா டேட்ல உங்க எஃபெக்டிவ் டேட் ஸ்டார்ட் பண்ணதோ அண்டேல இருந்து நீ சீனியர். உனக்கு வயசு வரணும் 55 இருக்கலாம். பட் இப்பதான் ஓபன் யூனிவர்சிட்டி போறேன்னா நீ ஜூனியர். அது கனவேக்கு கூட அரசாங்கம் வேலை கொடுக்குமான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அரசாங்கம் வேலை கொடுக்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் உங்கள் 3000 பேருக்கு ரசை இருந்து ட்ரை பண்றேன். அவ்வளவுதான் ஒரு எம்பியால செய்யறேன். அந்த கோமன் ரப்பிட்டாங்கோ அது நான் அங்கே எத்தனை பட்டதாரிகள் இருக்கணும் என்னன்றதை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாம சும்மா கதைக்க கூடாது. யாருக்கும் அந்த 3000 இருக்குன்னு சொன்னா சிரிப்பாங்க. அப்ப உண்மையாவே எத்தனை பேர் இருக்கணும், எத்தனை பேர் இப்படி குடும்பத்தால பாதிக்கு, எத்தனை பேர் குடும்பத்துல இணைஞ்சிருக்கணும், எத்தனை பேர் பிள்ளை இருக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட கதைக்கணும். வந்து சும்மா ஒரு பேச்சு இந்த கையில கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் இருந்தா தானே இந்த கையில பொண்ணு கொடுப்பாங்களா பாய்ஸுக்கு? இல்ல எனக்கு தெரியுது பிரச்சனை. 26 வயசு 28 வயசுல ஆர்ட்ஸ்ல பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட உங்களுக்கு வேலை கிடைக்க 30-32 வயசு ஆகும். அது சம்பந்தமா எல்லாம் கதைப்போம். ஒரு எம்பியா உங்களுக்கு செய்ய வேண்டிய இந்த தனிப்பட்ட ப்ராஜெக்டை நான் தனியா செய்யறேன். கவர்மெண்டால என்ன தரணும் அடிபட்டு வேண்டிதாரம். இந்த 5 வருஷத்துக்கு அவ்வளவுதான். அடிபடுறீங்களா இல்லையான்னு அடுத்த மீட்டிங்ல நாம 14 ஸ்பெஷல் அட்ஜஸ்ட்மென்ட் போடலாம். நான் ஜூம் பண்ணி பாப்பேன். அதுதான் பிராமணா நட்புனாக மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம். நீங்க பயன்படுத்தலாம்.
எலெக்ஷன் கேட்கணும் அடுத்த வருஷம் கேட்கணும் எலெக்ஷன் கேட்கறது இல்லையா இப்ப 5 வருஷம் நான் இருக்கிற காலத்துல என்ன நல்ல செய்யணுமோ அதை செய்து போடுறேன் சரி எனக்கு தம்பி நீங்க என்னோட கதைங்கோ மற்ற அவரால் கண்டிப்பா கதைச்சான் எல்லாம் பொம்பளை பிள்ளையிலையும் ஆம்பளை பிள்ளையிலையும் ஒரு ஆள் கதைங்க என்னோட கேர்ள்ஸ் எல்லாம் டீட்டெயில் எடுத்துறதும் பாய்ஸ் ஒரு குரூப் இருந்து அந்த குரூப்பை என்ன ஆட் பண்ணி விடுங்க அதில் நான் பிடிஎஃப் போடுறேன் பிரிண்ட் பண்ணி போட்டு அதை கையால் எழுதி போட்டு திருப்பி கேம் ஸ்கேனர் ஆப் இருக்குது தானே அதில் அடிச்சு போட்டு திருப்பி ஒரு பிடிஎஃப் பண்ணி போட்டு உங்களோட பேரோட என்ன பேர் ஃபோன் நம்பர் ரெண்டையும் அந்த ஃபைலில் போட்டுட்டு எனக்கு அனுப்பும்போது செய்து கொடுங்க நான் உங்களுக்கு 15 காய்ச்சி வரேன்டா மற்றது அந்த ஃபுல் டீட்டெயில் எடுத்து வச்சிருந்தேன்டா நான் அடுத்து எனக்கு ஒரு இதொன்று வரைகளை நான் அதில் எக்ஸல் ஷீட்டில் பார்ப்பேன் இதான் சீனியர் வந்து ஜஸ்ட்டாக கிளிக் வேலை முடிஞ்சுது இல்லாட்டி திருப்பி ஒரு எக்ஸாம் வச்சு திருப்பி ஒரு தெரிஞ்சவனை கூப்பிட்டு அப்படிலாம் செய்யலாம் அப்போ உங்களோட ஃபுல் டீட்டெயில் இருந்தால் தான் அடுத்த முறை நான் தச்சனை ஒரு வேலை கொடுக்கல நான் பார்ப்பேன் எனக்கு தான் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்களா இருக்கிறாங்களா சரிதானே தேங்க்யூவா